திமுகவில் இணைகிறார் வைத்திலிங்கம் என்ற ஒரு கேள்விக்குறி முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன ரமேஷ்? அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் நாளைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில திமுகவில் இணைய இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. வைத்திலிங்கம் இப்போது ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். இதனால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் திமுகவில் இணைய போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அவர் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அதிமுகவில் இரு அணியாக உருவான போது அவர் ஓபிஎஸ் அணியில தீவிர ஆதரவாளராக இருந்தவர். இந்த சூழல்ல தான் அவர் ஓபிஎஸ் அணியில் இருந்தும் வெளியில் வந்து திமுகவில் இணைய இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2001, 2006, 2011 மற்றும் 2021 அப்படின்னு 4 முறை ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏவாக இருந்தவர். அதே மாதிரி அதிமுக அமைச்சரவையில தொழில்துறை, வனம் மற்றும் சுற்றுச்சூழல், வீட்டு வசதித்துறை உள்ளிட்ட துறைகள்ல அமைச்சராக இருந்தவர். அதிமுகவுல மூத்த தலைவர்கள்ல ஒருவரா வைத்திலிங்கம் இருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுகவுல துணை பொதுச்செயலர் பதவி, ராஜ்யசபா பதவியிலையும் கூட வைத்திலிங்கம் இருந்திருக்கிறார். இந்த சூழல்ல தான் அவர் திமுகவில் இணைய போகிறார் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவில் இருந்து மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் கூட சமீபத்துல திமுகவில் இணைந்த நிலையில அந்த வரிசையில வைத்திலிங்கமும் தனது ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைய போவதாகவும் நாளைய தினம் அவர் முதலமைச்சரை நேரில் சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் திமுகவில் நாளைய தினம் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக அமைச்சரவையில் தொழில்துறை, வனம் மற்றும் சுற்றுச்சூழல், வீட்டு வசதித்துறை உள்ளிட்ட துறைகளில் அமைச்சராக இருந்தவர் வைத்திலிங்கம். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனவர். அதே நேரம் 2001, 2006, 2011, 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரத்தநாடு தொகுதியிலே போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றவர் வைத்திலிங்கம். தற்போது அவர் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.